சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாபெரும் சாதனையாளர். திரைப்பட உலகத்தில் தனக்கென்று மாபெரும் முத்திரை பதித்தவர். குறுகிய காலத்தில் மாபெரும் நடிகராக தன்னை ஆக்கி கொண்டவர் ரஜினிகாந்த் அவர்கள். அவர்களது சிறப்பு சொல்ல முடியாத அளவு கடல் போன்றது. அந்த அளவு தெய்வ அருள் பெற்றவர் மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள். 1975 வருடம் அபூர்வ ராகங்கள் என்ற படத்தில் ஒரு சாதாரண குணச்சித்திர கதாபாத்திரத்தில் அறிமுகமாகி குறுகிய காலத்திலேயே மாபெரும் ஒரு கதாநாயகனாக உருவெடுத்தவர். அதோடு இல்லாமல் பல வருடங்கள் நின்று இன்று வரை கதாநாயகனாக நடிக்கும் ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி உள்ளார். தமிழக வரலாற்றில் அந்த வயது வரை கதாநாயகர் நடித்தவர்கள் யாரும் இருக்க முடியாது ரஜினிகாந்த் அவர்களை தவிர. அவர்கள் பெற்ற விருது சிறப்பானது. 2000 ஆண்டில் பத்மபூஷன் விருதை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றார். 2016 ஆண்டு பத்ம விபூஷன் விருதை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றார். தாதா சாஹிப் பால்கே விருதை 2019 ஆண்டு பெற்றார் மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள். 1984 ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றார். 1989 ஆண்டு எம்சிஆர் விருதை பெற்றார். 1978 வருடம் முள்ளும் மலரும் படத்திற்காக தமிழக அரசு திரைப்பட விருதை பெற்றார் ரஜினிகாந்த் அவர்கள். 1982 வருடம் 3 முகம் படத்திற்காக தமிழக அரசு திரைப்பட விருதை பெற்றார். 1984 வருடம் நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான விருதை ஃபிலிம்பேர் விருது பெற்றார். 1994 வருடம் முத்து படத்திற்காக தமிழக அரசு திரைப்பட விருதை பெற்றார். 1999 வருடம் படையப்பா படத்திற்கு தமிழக அரசு திரைப்பட விருதை பெற்றார். 2005 சந்திரமுகி படத்திற்காக தமிழக அரசு திரைப்பட விருதை பெற்றார். 2007 வருடம் சிவாஜி என்னும் படத்திற்காக தமிழக அரசு சிறப்பு விருதை பெற்றார். 1977 வருடம் ஃபிலிம்ஃபேர் விருதை புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்திற்காக பெற்றார். 1977 வருடம் புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்திற்காக. 1978 வருடம் ஃபிலிம்ஃபேர் அவார்டு முள்ளும் மலரும் படத்திற்கு கிடைத்தது. 1979 வருடம் 6லிருந்து 60 வரை என்னும் படத்திற்காக ஃபிலிம்பேர் அவார்டு கிடைத்தது அவருக்கு. 1982 வருடம் எங்கேயோ கேட்டகுரல் படத்திற்காக ஃபிலிம்பேர் அவார்டு அவருக்காக கிடைத்தது. 1984 வருடம் நல்லவனுக்கு நல்லவன் என்ற படத்திற்கு ஃபிலிம்பேர் அவார்டு கிடைத்தது. 1985 வருடம் ஸ்ரீ ராகவேந்திரா படத்திற்காக ஃபிலிம்பேர் அவார்டு கிடைத்தது. 1991 வருடம் தளபதி படத்திற்காக ஃபிலிம்பேர் அவார்டு அவருக்கு கிடைத்தது. 1992 வருடம் அண்ணாமலை படத்திற்காக அவருக்கு ஃபிலிம்பேர் அவார்டு கிடைத்தது. 1993 வருடம் வள்ளி படத்திற்காக ஃபிலிம்பேர் அவார்டு கிடைத்தது. 1995 வருடம் பாட்ஷா முத்து ஆகிய படங்களுக்காக ஃபிலிம்பேர் அவார்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் சாதித்தது மாபெரும் சாதனை. இன்று வரை சாதித்து கொண்டு திரைப்பட உலகில் தனக்கென்று மாபெரும் இடத்தை பிடித்தவர் மதிப்பிற்குரிய ரஜினிகாந்த் அவர்கள். நெடுங்காலம் வாழ்ந்திட இறைவனை பிரார்த்திக்கிறோம்.